சார் நீங்க இவ்வளவு நாள் வந்துட்டு சினிமா துறையில இருக்கீங்க. ஆனா சினிமா துறையில இருக்கிறவங்களையே வந்து நீங்க இவ்வளவு கிளிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா? நிச்சயமா பேக் ஃபயர் ஆகியிருக்கு. இவன் கிட்ட நடிகை படத்துல நடிக்கிறதுக்கு கேட்டா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்ட்டு பண்ணோம்னாக்கா இவன் வந்து போய் சேனல்ல சொல்லிடுவான் அப்படின்னு பயத்தின் காரணமாகவே என்ன படத்துக்கு நடிகை வேணும்னு கேட்டு அணுகுகிற டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. நான் யூடியூப் சேனலில் 100க்கும் மேற்பட்ட சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ் கிட்ட பேசியிருக்கேன் நான். அதனால இண்டஸ்ட்ரியில் பரவலாக என் முகம் தெரியும், என் பேர் தெரியும். இவன் வந்து சேனல்களில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறவன், அதனால இவனை நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு என்னை அப்ரோச் பண்ணி என்கிட்ட நடிகைகள் கேட்குற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எண்ணிக்கை குறைந்து விட்டது. என்னுடைய வாய்ப்புகள் குறைந்து விட்டது. என் பிஆர்ஓ மூலமாக கிடைக்கிற வருமானம் குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் மறுக்க முடியாது, இறைவன் கொடுக்க மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நான் வந்து தீவிரமாக நம்புறவன். ஸோ என்னுடைய இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்படி பேசுவதன் மூலமாக எனக்கு சில மிரட்டல்கள் கூட வந்திருக்குது. சார் எந்த மாதிரி மிரட்டல் வரும் சார் இப்படி பேசுறதுனால உங்களுக்கு? வெட்டிடுவேன், குத்திடுவேன், எங்க தலைவரை பத்தி பேசிட்டியா, வெட்டிடுவேன், குத்திடுவேன் அப்படின்ற மிரட்டல் போன் கால்கள் வந்திருக்கு.